நாங்கள் 2015ஆம் ஆண்டு வந்த வினாக்களை பார்ப்போம். 2015ஆம் ஆண்டு வந்த MCQ வினா மூன்றாவது கேள்வி. 2015 பகுதி 1 மூன்றாவது வினா. கேள்வி 110110 1110 அடிரண்டு இன் தசம சமவெளி. இப்ப நீங்கள் இது MCQ மனதால பார்த்து எடுக்கலாம் அல்லது இரண்டு அடுக்குகளால பெருக்கி கூட்டுவதன் மூலமும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். MCQ பொறுத்தவரை நீங்கள் இப்படி அடுக்க அழுதாமல் 1 2 4 8 16 32 போட்டு எழுதிங்கன்னா ஈஸியா விடைய எடுத்துக் கொள்ளலாம். இங்க இது வராது, இதுவும் இல்லை. 2 1ஆம் அடுக்கு 2 2 தர 1 2 சக 2 2ஆம் அடுக்கு 4 4 தர 1 4 சக 2 4ஆம் அடுக்கு 16 16 1 16 சக 2 5ஆம் அடுக்கு 32. ஆகவே 32 16 48 4 52 2 54 வரும். ஆகவே உங்களுடைய விடைத்தெரி விளக்கம் மூன்றாவது விடைத்தெரி விளக்கமாக இருக்கும். இது 2015 ஃபர்ஸ்ட் பார்ட்ல மூன்றாவது வினா. அதே ஆண்டு வந்த 7வது வினா அடுத்த நாங்க பார்ப்போம். (2015) பகுதி 1 7வது வினா. 4 8B அடி 16 சக 4 8B அடி 16 சக 0 0 1 0 1 0 1 1 அடி 2. ஒரு 16 எண்ணும் ஒரு துவிர எண்ணும் கூட்டப்படுது. இதுல விடைத்தெரிவு பார்த்தோம்னா எல்லாமே 16 எண் தான் இருக்கு. ஆகவே எங்களுக்கு ஈஸியான வேலை இந்த துவிர எண் 16 மாத்தி போட்டு இதோட கூட்டுறது. இந்த இலக்கத்தை எடுத்தோம்னு சொன்னா 0 0 1 0 1 0 1 1. சரி, அப்ப இதுல இந்த முன்னுக்கு வர இந்த 0க்கு பெறுமதி இல்லை, அது நீக்கி விடுறேன். பலமிருந்து இடமாக குழுவாக்கம் செய்யக்கு இவ்வாறு பிரியும். 2 0 2 1 2 2 2 3 2 0 2 1 1 சக 2 சக 0 சக 8 0 சக 2. ஆகவே இது 2 2 வரும். இது 8 2 10 1 11. சரி, 11 சொன்னா இது B, இது 2. அப்ப 2B அடி 14 எது இந்த துவிர எண்ணின் 16 சமவெளி. இப்ப நாங்கள் ரெண்டையும் கூட்ட போறோம். 4 8B அடி 16 2B அடி 16 கூட்ட போறோம். உங்களுக்கு தெரியும் B என்றது 11, மற்ற B எத்தனை 11. 11 11 22. அப்ப 22 16க்கு ஒரு முறை வரும். அப்ப 16க்கு ஒரு முறை வரப்போ அப்ப மொத்தம் 22.
அப்ப 22ல 16 இங்க ஒரு முறை போனா 22ல 16 போனா மிச்சம் 6 இருக்கு. 8 கொண்டும் 9 2 11 11 அப்படியே வரும். ஏன் 16 வந்தா ஒரு தான் அளவு 4 வரும். ஆகவே விட வரும் 4b6 அடி 16. இங்க அந்த b என்றது 11 குறிக்கும் என்றது தெரிய வரும். 11 11 22. அப்ப 22ல 16க்கு ஒரு முறை இருக்கு. ஆக ஒரு தானம் இடப்பக்கம் கொண்டு போகப்படும். மிச்சம் 6 அதுல எழுதி கொள்வோம். அது 2015 வந்த வினா. விடைத்தெரி விளக்கம் வந்து முதலாவது விடைத்தெரி விளக்கம். அடுத்த வினா வந்து 2015 வந்த 42வது வினா. சரி, அப்ப 2015 வந்த 42வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா 6 அடிபத்தின் 2 நிரப்பு வடிவத்தை வகை குறிப்பது எது? 6 அடிபத்து. உங்களுக்கு தெரியணும், வளமையாக வந்து 2 நிரப்பு வடிவம் வந்து 8 பிட் தான் கேட்கிறது. இங்க தரப்பட்டிருக்கிற இலக்கம் வந்து 6 ஒரு நேர் எண். நேர் எண்ணண்டபடியா 1 நிரப்பி 2 நிரப்பி எல்லாமே என்ன சாதாரணமா தரப்பட்ட பெறுமதியை நாங்கள் துவித வடிவத்தில் எழுதிவிட்டா அதுதான் என்னவா இருக்கும், அந்த நேர் எண்ணின்ற 2 நிரப்பியோ 1 நிரப்பியோ எல்லாமே ஒன்றுதான். அப்ப நாங்கள் 6 வந்து நேரன். ஆகவே 6 என்ற துவித பெறுமதியை கண்டமெண்டா 3 0 1 0 0 1 1 0 1. ஆகவே விடை வரும் 1 1 0 அடி 2. அப்ப இதை நாங்கள் 8 பிட் எழுதணும் என்று சொன்னா இது ஒரு நேரம். ஆகவே சைன் பிட் 0. அங்கால 3 தரவுகள் இருக்கு. மொத்தம் 8 பிட் வரணும். இடையில 4 பிட் இருக்கு. 4க்கு என்ன போடுவோம்? 0 போட்டுக்கொள்வோம். ஆகவே உங்களோட விடை வரும் 5 தரம் 0 1 1 0. இரண்டாவது விடை தெளிவாக இருக்கும். இது 2015 பகுதி 1ல வந்த 42வது வினா. அப்ப இந்த 3 தான் உங்களுக்கு பகுதி 1ல வந்த வினாக்கள். அடுத்த நாங்கள் 2015 வந்த பகுதி 2க்குரிய வினாக்களை பார்க்க போறோம். பகுதி 2 பார்த்தோம்னா பிள்ளைங்க உங்களுக்கு 2015 பகுதி 2ல ஏ பகுதி ஸ்ட்ரக்சர்ல வந்து 2வது கேள்வியில ஏ ரோமன் இலக்கம் 1 2 3 4 இவ்வாறு வினாக்கள் வந்திருக்கு. சரி, இதுல பார்த்தோம்னு சொன்னா கேள்வியை பாருங்க. குறித்த ஒரு இலக்கமுறை சாதனத்தில் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் சொல்லியிருக்கு. குறித்த ஒரு இலக்கமுறை சாதனத்தில் முழு எண்கள் வகை குறிக்கப்படுவது 8 பிட் 2 நிரப்பு வடிவத்தில் ஆகும்.
என கருதுக. எவ்வாறாயினும் கணிப்பீடுகளின் பெறுபேறுகள் தசம வடிவத்தில் அச்சிடப்படும். அப்ப இந்த கேள்வியின் விளக்கம் என்னன்னு சொன்னா, அந்த கருவியின் செயற்பாடுகள் 8 பிட் 2 வடிவத்தில் நடந்தாலும் வெளியீடுகள் வந்து சாதாரணமாக என்ன வருமா, தசம எண்ணில்தான் கிடைக்கும். சரி, ரைட். ரோமிலக்கம் 1. ரோமிலக்கம் 1 பார்த்தோம்னா, மேற்குறித்த சாதனத்தில் 10 அடிபத்தினை வகை குறைக்கும் முறையை தருக. சரி, 10 அடிபத்து இது ஒரு நேர். அப்ப நேர் என்னன்னு சொன்னா, நாங்கள் 8 பிட்ல சாதாரணமான துவித வடிவத்தை எழுதினா சரி. ஏன் நேர் என்ன பொறுத்தவரையில எங்களுக்கு 1 2 எல்லாம் ஒரே பெறுமதியாத்தான் இருக்கும். அப்ப 10 நாங்கள் பிரிச்சோம் என்று சொன்னா 5 0 2 1 1 0 0 1. ஆகவே 1 0 1 0 அடி 2 வரும். அப்ப உங்களுக்கு தெரியணும், 1 0 1 0 அடி 2 8 பிட் எழுத சொன்னது. அப்ப 8 பிட் எழுத சொன்னா சைன் பிட் வந்து 0, அங்கால 4 பிட்ல தரவு இருக்கு. அப்ப 3 பிட் என்ன போடணும். என்ன போடுவோம்? 3 தரம் 0 1 0 1 0. இது ரோமிலக்கம் 1க்குரிய விடையாக இருக்கு. அதாவது 10 அடி 10 சமன். சரி, இது ரோமிலக்கம் 1. நீங்கள் 3 வரிக்கு இது எழுதி முடிக்க வேண்டும். ரோமிலக்கம் 2 கேள்வி. மேற்குறித்த சாதனத்தில் மறை 25 அடி 10 வகை குறிக்கும் முறையை தருக. அப்ப இங்க உங்களுக்கு ஒரு மறை எண் வந்திருக்கு, மறை 25. அப்ப மறை 25 வந்தா நீங்கள் செய்ய வேண்டியது 25க்குரிய துவித எண்ணை கண்டு 1 கண்டு 2 கண்டு விடையெழுத வேணும். அப்ப 25 சமன். சரி, அப்ப 25 துவித வடிவம் 6 0 3 0 1 0 3 ஒரு முறை ஒரு மிச்சம் 0 1. ஆகவே உங்களோட விடை வெறும் 1 1 0 0 1 அடி 2. அப்ப 25 நான் 8 பிட்ல எழுதுறேன்னு சொன்னா 25 ஒரு நேர். ஆகவே சைன் பிட் 0, 5 பிட்ல விடை இருக்கு. அப்ப 2 பிட் போடுறேன். அப்ப மொத்தம் 3 வந்துட்டு இந்த 5 மொத்தம் 8. அப்ப 1 1 0 0 1. இது 25 8 பிட் துவித வடிவம். அடுத்து வந்து இந்த 25 இங்க வந்து மறை 25 இருந்தால் சைன் பிட் வந்து 1. மறை 25 தான் வருது, சைன் பிட் 1. 25 ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் சைன் பிட் தவிர
ஏனைய பிட்களின் நிரப்பி 1 அப்படியே வரும் 1 1 0 0 1 1 0 25 2 நிரப்பி என்ன செய்யணும் 1 கூட்டம் அப்ப 1 0 1 1 1 0 0 1 1 1 இதான் நம்மளோட மறை 25க்குரிய 8 பிட் 2 நிரப்பி வடிவமாக இருக்கும். நீங்க திருத்தமான 2 இதுல சமன் போட்டு இதை எழுதி கொள்ளலாம் பார்த்து. சரி, இது ரோமன் இலக்கம் 2 கேள்வி மறை 25 8 பிட் 2 நிரப்பி வடிவம். அடுத்தது வினா இலக்கம் 3 மேலே பகுதி 1லும் 2லும் நீர் குறிப்பிட்ட வகை குறித்தலை பயன்படுத்தி மேற்குறித்த சாதனம் மூலம் 10 அடி 10 சய 25 அடி 10 கணிப்பிடப்பட்ட முறையை விளக்குக. முறையை விளக்க வசனத்தில் எழுதுறேன். சரி, செய்க வழி வேணும். அப்ப நான் என்ற தேவைக்காக இந்த பருமதிகளை அப்படியே வச்சுக்கொண்டு மூன்றாவது கேள்விக்குரிய விடைய பார்ப்போம். அப்ப ரோமன் இலக்கம் 3 கேள்வி மேலே பகுதி 1லும் 2லும் நீங்கள் குறிப்பிட்ட வகை குறித்தலை பயன்படுத்தி மேற்குறித்த சாதனம் மூலம் கேள்வி 10 அடி 10 சய 25 அடி 10 கணிக்கப்பட்ட முறையை விளக்குக. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க கண்டு வச்சிருக்கிற பெறுமதி 10 அடி 10 கம மறை 25 அடி 10 தான் இருக்கு. சரி, நீங்க அப்படியே கொண்டு இங்க பிறகு அப்ப இதை நாங்கள் எப்படி மாற்றுவோம்? 10 அடி 10 சக சய 25 அடி 10 அதாவது மறை 25 எங்கிட்ட இருக்கிற விடையாது மறை 25 அடி 10 இந்த பெருமை தான் இது 10 அடி 10 இது. அப்ப எங்கிட்ட இருக்கிற 2 வச்சுக்கணும் கணிக்கணும். இருக்கிற 2 நேர் எழுதினா வராது விட என்னது இந்த விடயத்துக்கு என்ன செய்யணும்? மாற்றத்தான் வேணும். அப்ப எழுதணும் முதலாவது வசனம் 10 அடி 10 மறை 25 அடி 10 சமன் 10 அடி 10 சகம் அடைப்பு குறிக்க மறை 25 அடி 10 நீங்க என்ன செய்யணும்? எழுதிக்கொள்ள வேணும். சரி, அதை நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னா இப்ப இது ஒரு கூட்டம் எவ்வாறு நடைபெறும் என்று கேட்டா எழுதி கூட்டி காட்டதான் வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இதுதான் என்ன 10 அடி 10 இது மறை 25 அடி 10. அப்ப இத கூட்ட போறேன் 1 1 1 0 0 1 1 1 கூட்டல் நடக்க போகும். எப்பவுமே நீங்கள் இந்த கேள்வி செய்ய மனதால அங்க விடை எடுத்து வச்சிருக்க ஒரு 10 அடி 10ஓட மறை 25 அடி 10 கூட்டப்பட்டா இதுல வரப்போற விடை மறை 15 அடி 10 அதாவது மறை 15 விடை வரும். அதை வச்சு கூட நாம செய்தது செய்ய அப்படின்னு செய்யலாம், செக் பண்ணி கொடுக்கலாம். இப்ப இதை நான் கூட்டுறேன் 1 0 1 1 1 0 எழுதி ஒரு மிச்சம் 1 1 0 எழுதி ஒரு மிச்சம் 1 1 0 எழுதி ஒரு மிச்சம் இந்த 1 இங்க வரும் 1 1 1 2 4 6 8 பிட்ல விடை வருது. அப்ப 10 அடி 10 சக மறை 25 அடி 10க்கு இப்படி ஒரு விடை கிடைக்கும்.
இதுல நீங்க கவனிக்கணும் விடை எத்தனை பிட்ல வருதுன்னு பார்ப்போம். 8 பிட்ல வந்தா பிரச்சனை, 9வது பிட் வந்தா சிக்கலாம். அதுக்கு வேற வழிமுறை சேர்ந்து வரும். 2 4 6 8. அப்ப இதோட உங்களோட ரோமன் இலக்கம் 3க்குரிய விடை நிறைவடைகிறது. நாலாவது கேள்வி ரோமன் இலக்கம் 4. மேலே பகுதி 3 பெற்ற பெறுபேற்றை அச்சிடுவதற்காக தசம வடிவத்திற்கு மாற்றுவதற்கு தேவையான படிமுறைகளை பட்டியல்படுத்துக. சரியான படிமுறைகளை பட்டியல்படுத்துச்சுன்னா நீங்க செய்து காட்டினா கூட ஓகே, எப்படி செய்து இப்படி எடுத்தா கூட சரிதான். அப்ப ரோமன் இலக்கம் 4 மேலே பெறப்பட்ட விட 1 1 1 1 1 0 0 0 1. இது ஒரு 2 ரப்பு வடிவம். சரி, உங்களுக்கு தெரியும் இங்க சைன் பிட் 1. ஆகவே மறையது. என்ன செய்ய போறோம்? 1 ரப்பு எடுக்க போறோம். ஒன்ஸ் complement. உங்களுக்கு தெரியும் தரப்பட்ட எண் 1 1 1 1 0 0 0 1. இதுல சைன் பிட் தவிர்த்து ஏனைய பிட்களுக்கு என்ன போட போறீங்க? நிரப்பி எடுக்க போறீங்க. சைன் பிட் 1 அப்படியே வரும். 0 0 0 1 1 1 0. ரைட், விளங்கணும். இங்க நீங்க பிளவுடுவீங்க. இது இப்ப நாங்க ரிவர்ஸ்ல செய்யறோம். எப்படி 2 நிரப்பில இருக்கிறத தசமத்துக்கு மாத்த போறோம். ஆகவே இதுதான் கணக்கெடுப்புல முதலாவதா 1 நிரப்பி இருக்கிறது. இங்க 1 நிரப்பி எடுப்பது தவறு. ரைட், என்ன செய்யணும்னு சொன்னா இது ரிவர்ஸ் பிள்ளை. 8 பிட் 2 நிரப்பில இருக்கிறத தசமத்துக்கு மாத்த போறோம். உங்களுக்கு தெரியும் சாதாரணமா தசமத்துல இருக்கிறத 2 நிரப்பிக்கு மாத்திக்க, தசமத்துல இருக்கிறத 1 நிரப்பிக்கு மாத்தி 1 கூட்டுறது மூலம் 2 நிரப்பி பெறப்படும். இப்ப மாறி 2 நிரப்பில இருக்கிறத 1 நிரப்பிக்கு மாத்தி 1 நிரப்பி இருக்கிறத இதுக்கு மாத்த போறோம், தசமத்துக்கு மாத்த போறோம். ஆகவே இங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட். 1 நிரப்பி என்று சொல்றது 1 கழிக்க வாரது. ஏன்? எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 2 நிரப்பி வடிவம். 2 நிரப்பி வடிவத்தில இருந்து 1 நிரப்பிக்கு போறோம்னா ரிவர்ஸ். 1 நிரப்பில இருந்து 2 நிரப்பிக்கு போறதுக்கு 1 கூட்டுறோம்னு சொன்னா 2 நிரப்பில இருந்து 1 நிரப்பி போறதுக்கு என்ன செய்யணும்? 1 கழிக்க வேணும். ஆகவே இங்க 1 கழிக்கப்படும். 1 கழிக்கப்பட்டா உங்களுக்கு 1 நிரப்பி பெறுமதி வரும் 0 0 0 0 1 1 1 1. அடுத்து என்ன? 1 நிரப்பிலிருந்து தசமத்துக்கு போகும். ஆகவே நிரப்பி எடுக்க எப்படி நிரப்பி எடுக்க போறோம்? சைன் பிட் தவிர்த்த ஏனைய பிட். அப்ப சைன் பிட் அப்படியே வரும் 0 0 0 1 1 1 1. சரி, இதுதான் என்னவா இருக்கும்? எங்கட தசம வடிவமாக இருக்கு. இதுல சைன் பிட் 1 ஏற்கனவே பார்த்திருக்கோம், மறையல். ஆகவே மறை போட்டுக்கொள்ளும். இங்கால துவித வடிவத்திலிருந்து தசமத்துக்கு மாத்திரம்னா 2 1 2 2 2 3. மிச்சம் தவிர 1 சக 2 சக 4 சக 8.
ஆகவே விடை வரும் 8 4 12 14 ஒன்றும் 15. சைன் பிட் என்ன? மறை. ஆகவே மறை 15 வருது. மறை 15 அடி 10 போட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல கேனவேர் போட முடியும். உங்களுக்கு தெரியணும், மூன்றாவது கேள்வியின் விளைவு ஒரு 8 பிட் 2 ரப்பி வடிவம். அதுலயும் என்னது? ஒரு மறை. மறை என்ன வந்தா என்ன வழி? 2 ரப்பில இருந்து 1 ரப்பிக்கு மாத்தி 1 ரப்பில இருந்து எங்கட துவித வடிவத்துக்கு மாத்த வரும். அப்ப 2 ரப்பில இருந்து 1 ரப்பிக்கு மாத்துறதுக்கு 1 கழிக்கிறது, 1 ரப்பில இருந்து துவித வடிவத்துக்கு மாத்துறதுக்கு நிரப்பி எடுத்த. துவித வடிவம் பெற சைன் பிட் 1. ஆகவே மறை ஏனைய பிட்களை பெருக்கினீங்கன்னு சொன்னாங்க உங்களுக்கு விடை 15. கழிச்சது 10ல இருந்து 10 சக மறை 25 எவ்வளவு வரும்? மறை 15. இது 2015 பகுதி 2ல ஏ கேள்வியில, 2வது கேள்வியில ஸ்மால் ஏல ரோமன் இலக்கம் 1 2 3 4 ஆகிய வினாக்கள். இப்ப அடுத்ததான் நாங்கள் 2016 கேள்விகளை பார்ப்போம். கேள்வி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பகுதி 1 3 7 43 வினாக்கள் வந்து 2016 பகுதி 1 அந்த எம்சிக்கு மொத்தம் 3 செகண்ட் பார்ட்ல கேள்விகள் வேற இல்லை. ஆகவே 3 மார்க்ஸுக்கு தான் கேள்வி மொத்தமாக வந்திருக்கு. ரெண்டாயிரத்தி 16 பகுதி 1 மூன்றாவது கேள்வி. நூற்றி 9 அடி 10க்கு சமவெளிதான். சரி, விடையில பாத்தீங்கன்னா 7 பிட்ல விட வந்து 109 துவித பருமதியை பார்த்தோம்னா 54 1 27 0 13 1 6 1 3 0 1 1 0 1. ஆகவே உங்களோட விட வெறும் 1 1 0 1 1 0 1 அடி 2. 1 1 0 1 1 0 1 அடி 2ன்றது இரண்டாவது விடை பிரிவாக இருக்கும். இது 2016 வந்த எம்சிக்கு கேள்வி, மூன்றாவது கேள்வி. சரி, அடுத்தது 2014 வந்த 7வது கேள்வி. 2014 வந்த 7வது கேள்வி 101 1 0 1 அடி 16 சக 1 1 0 அடி 8. அப்ப 2016 ரோமன் இலக்கம் 1 பகுதி 1 கேள்வியில 7வது கேள்வி 101 0 1 அடி 16 சக 1 1
0 அடி 8. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தசமத்திலான் விட வந்தது. சரி, அப்ப தசமத்தில விட வந்தபடியா எல்லாமே தசமத்தில வந்தா நாங்க ஒண்ணும் செய்யலாம். என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் தசமத்துக்கு மாத்தி போட்டு 2ஐயும் கூட்டி விட. அப்ப 1.1 அடி 16 16 16 16 இது வராது. 16 1 1 16 2ஆம் அடுக்கு 256 256 256 256 257. அடுத்த இலக்கம் 110 அடி 8 8 0 8 1 8 2 இங்க வராது. 8 1ஆம் அடுக்கு 8 இன்னொன்று 8 8 2ஆம் அடுக்கு 8 64 64 1 64 64 மட்டும் 72. 2ஐயும் கூட்டினோம்னா 257ஐயும் 72ஐயும் கூட்டணும் சொன்னா 7 2 9 7 5 12 ஒரு மிச்சம் 3 329 அடி 10. உங்களோட விடைத்தெரிவு இலக்கம் 3ஆவது விடைத்தெரிவு இலக்கமாக இருக்கும். இது 2016 வந்த வினா இலக்கம் 7. அடுத்த பள்ளி 2014 வந்த வினா இலக்கம் 43. 89 அடி 10 2 நிரப்பு வடிவம் யாது? 89 அடி 10. 43வது கேள்வி. 89 அடி 10 2 நிரப்பு வடிவம் கேட்டு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக 2 நிரப்பு வடிவம் எழுதப்படுறது எத்தனை பிட்ல? 8 பிட்களில். இங்க கேட்டிருக்கு 89 2 நிரப்பு வடிவம். தெரியும் 89ன்றது ஒரு நேர். நேர் நாங்கள் 8 பிட் கொண்ட துவித எண்ணாக மாத்தி சைன் பிட்டை போட்டு விட்டா காணும். என்ன வரும்? 1 நிரப்பி 2 நிரப்பி எல்லாமே ஒன்றுதான். ஆகவே இங்க 89 துவித வடிவத்தை கண்டமெண்டா 2ஆல பிரிச்சா 44 1 22 0 11 0 5 1 2 1 1 0 0 1. ஆகவே விடை வரும் 1 0 1 1 0 0 1. 64 10 74 80 மற்றும் 89. இங்க விடை 7 பிட்கள் இருக்கு. சைன் பிட் இங்க 0 நேர். ஆகவே 0 போட்டா மிச்சம் 7 பிட். இங்க இருக்கிறது 7 பிட். அப்படியே கொண்டு எழுதி விடுது. ஆகவே 1 0 1 1 0 0 1. இதான் நம்மோட 43வது கேள்விக்குரிய விடையா இருக்கு. அப்ப 0 1 0 1 1 0 0 1 இரண்டாவது விடை தெரிவு. இது 2016 வந்த கேள்வி. 2014 உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வேற இல்லை. எம்சிக்யூ தான் இந்த 3 கேள்வியும் வந்தது. 3 7 43. இப்ப நாங்கள் 2017 வினாக்களை பார்ப்போம். 2017 எம்சிக்யூ பார்த்தோம்னு சொன்னா
அதுல வினா இலக்கம் 3, 9, 10, 11. 3, 9, 10, 11. MCQ மட்டும் வந்திருக்கு. செகண்ட் பார்ட் வேற இல்லை. இப்ப நாங்கள் இப்ப 2017 வந்து MCQ பார்ப்போம். பகுதி 1 வினா இலக்கம் 3. சரி, முழுவெண் ஒன்று 8 பிட்களில் வகை குறிக்கப்படும். 45 வகை குறிக்கும் 2 நிரப்பி வடிவம் யாது? சரி, உங்களுக்கு தெரியும் 45 தந்திருக்கு. இது ஒரு நேரல். ஆகவே நாங்கள் சைன் பிட்டை போட்டு சாதாரணமா துவித வடிவ பெறுமதிய 7 பிட்களை தான் காணும். ஏன் இங்க வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 45க்கான துவித வடிவத்தை பார்த்தோம்னா 22 1 11 0 5 1 2 1 1 0 0 1. விட வெறும் 1 0 1 1 0 1 அடி 2. உங்களுக்கு தெரியும் இது ஒரு நேரன். ஆகவே சைன் பிட் 0. விட இங்க 6 பிட்ல இருக்கு. மொத்தம் 8 பிட் இருந்தா 7 பிட் ஆகும். அப்ப முன்னுக்கு ஒரு 0 போட்டுட்டு 1 0 1 1 0 1 எழுதி கொண்டு. ரைட். ஆகவே இங்க விடை தெரிவு பார்த்தோம்னா 0 0 1 0 1 1 0 1 5வது விடை தெரிவாக இருக்கும். ரைட். இது வந்து 2017 வந்த 3வது வினா. 2017 வந்த 9வது வினா பார்த்தோம்னா 1 0 4 தரம் 1 அடி 2. துவித எண்ணிற்கு சமவெளிவான எண் பின்வருவனவற்றுள் எது? சரி, அப்ப சமவெளி எண் கேட்டிருக்க பிள்ளைகள் விடை தெரிவுல பாத்தீங்கன்னா எண்மத்தில இருக்கு, 16மத்தில இருக்கு, தசமத்தில இருக்கு. சரி, எப்பவுமே நாங்கள் பெரும்பான்மை விடையை பார்ப்போம். 16 எண்ணை பார்த்தோம்னா 3 விடை தெரிவு இருக்கு. வந்தா அதுல 1 வரும், இல்லாட்டி 3 விட வெளியில போயிடும். அப்ப 1 0 1 1 1. அப்ப நாங்க பெரும்பான்மை விடையை செய்து பார்ப்போம். 2 0 2 1 2 2 2 3 2 0 2 1 1 சக 2 சக 4 சக 8 0 சக 2. 2 8 4 12 2 14 1 15. ஆகவே விடை 2F அடி 16. அப்ப 2F அடி 16 என்ற ஒரு விடை இல்லை. ஆகவே 2வது விடை தெரிவு, 4வது விடை தெரிவு, 5வது விடை தெரிவு இல்லாமல் போகும். சரி, மிச்சம் இருக்கிறது அடி 8 அடி 10. சரி, நீங்க அடி 8 செய்து பார்க்கலாம் அல்லது அடி 10 செய்து பார்க்கலாம். அடி 8 செய்து விட வந்தா ஓகே,
இல்லாட்டி அடி 10 ஆட்டோமேட்டிக்கா விடையா வரும். இப்ப இங்க மிச்சமா இருக்கிற 2 விட தானே, அடி 8 அடி 10. இந்த 2 விடை தெரிவு பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது ஒன்றை செய்தா மற்றது விடைக்கு வரும். உதாரணத்துக்கு நான் தசம எண்ணுக்கு மாத்திரேன். 1 0 1 1 1 1 2 0 2 1 2 2 2 3 2 4 2 5 இல்லாம போனா 1 சக 2 சக 4 சக 8 சக 32 16 தானே, 32 மட்டும் 40 44 44 46 வந்து 47 அடி 10. 47 அடி 10 விடையில 57 அடி 10 தான் இருக்கு. ஆகவே ஆட்டோமேட்டிக்கா 5 7 அடி 8 தான் விடையாக வரும். இது நீங்க செய்து பார்க்க தேவையில்லை. ஏனென்றா 4 விட நிச்சயமா பிழை என்று தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா முதலாவது விட செய்து பார்க்கறா செய்து பார்க்கலாம். ஆனா தேவையில்லாத வேலை வேண நேரத்தை கொண்டு போற வேலை. இந்த 3 விடையும் இல்லை, இந்த விடை 4வது விடையும் இல்லைன்னா இருக்கிற விடை ஒன்று மிச்சம், அதுதான் விடை. செய்து பார்த்தாலும் அதுதான் விடை வரும். 2 0 2 1 2 2 2 0 2 1 2 2 1 சக 2 சக 4 1 சக 0 சக 4 4 மண்டும் 5 4 2 6 மண்டும் 7. ஆகவே விட வரும் 5 7 அடி 8 வரும் விட வந்து. ஆகவே நீங்க பெரும்பாலான விடை எடுத்துக்கொண்டு செய்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஆகவே 2017 பகுதி 1 9வது வினாவுக்கு விடைத்தெரி விளக்கம் முதலாவது விடைத்தெரி விளக்கமாக இருக்கும். அது 2017ஆம் ஆண்டு வந்த வினா இலக்கம் 9. அடுத்தது 2017 வந்த வினா இலக்கம் 10 பார்க்க போறோம். வினா இலக்கம் 10 பாத்தீங்கன்னு சொன்னா 5D அடி 16 5D அடி 16 சக 1 0 1 1 1 அடி 2. அப்ப 5D அடி 16 சக 1 0 3 தரம் 1 அடி 2. சரி, இதுலயும் பாத்தீங்கன்னா விடை தெரிவுகள் அடி 8ல வந்து 4 விடை இருக்கு, அடி 16ல ஒரு விடை தான் இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஸ்டெப்ல விடை எடுக்கலாம். எப்படி? அடி 8 செய்து பார்க்கிறது, 4 விட இருக்கு, 4மே வரையிலேண்டா இருக்கிற மிச்ச விடை எது? அடி 16 விட இல்லையா 4ல ஒரு விட வரும். ஆகவே ஒரு ஸ்டெப்ல விடை உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப நீங்கள் அடி 8ல இந்த விடைய காண வேணும். அப்ப அடி 8ல காணணும்னு சொன்னா இங்க 16 எண்ணும் துவித எண்ணும் இருக்கு. சரி, அப்ப நீங்கள் அடி 8 தானே காண போறீங்க. அப்ப 5D அடி 16 1 0 1 1 1 அடி 2. இவை வந்து மிக சிறிய தானங்களா இருக்கிறதால நான் தசமத்துக்கு மாத்தி செய்யறது ஈஸி. வளமையா தசமத்துக்கு பெரிய தானமா இருந்தா தசமத்துக்கு மாத்தி செய்யறது கஷ்டம். இங்க வந்து சிறிய தானமா இருக்கிறதால என்ன செய்ய போறோம்? தசமத்துக்கு மாத்தி தான் செய்ய போறோம். அப்ப சிறிய தானம் தசமத்துக்கு மாத்தி செய்யலாம், பெரிய தானம் நேரடியா செய்யப்பட போறோம். ரைட்? அப்ப இங்க 5D அடி 16 5D 13 16 0 16 1 और 13 13 16 80 ஆகவே 93.
1 0 1 1 1 அடி 2 2 0 2 1 2 2 2 3 2 4 1 சக 2 சக 4 சக 0 சக 16 16 4 22 22 மட்டும் 23 ரெண்டையும் கூட்டம் பண்ணா 93 சக 23 116 116 எண்மண்ணுக்கு மாத்த போறோம். எண்மண்ணுக்கு நாங்கள் மாத்திரம் என்று சொன்னா 4 விடையில ஒரு விட வரும். அப்படி வராட்டி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த விட வரப்போகுது. அப்ப 116 8ஆல பிரிச்சோம்னு சொன்னா 17 120 அப்ப 14 முறை வரும். 112 அப்ப 4 மிச்சம் 8ஆல பிரிச்சா ஒரு முறை 6 மிச்சம் 8ஆல மிச்சம் 0 1 ஆகவே விட வரும் 1 6 4 அடி 8 1 6 4 அடி 8 உங்களோட வினாவில 5ஆவது விடை தெரிவாக இருக்கும். இது 2017 பகுதி 1 10ஆவது வினாவா வந்து இந்த எம்சிக்கு வினாவை பார்த்தாங்க. கொஞ்சம் பெரிய கேள்வி வந்தா தசமத்துக்கு மாத்தி செய்யறது கஷ்டம். சின்ன கேள்வி தானே, அப்ப நாங்க தசமத்துக்கு மாத்தி செய்துட்டோம். அடுத்ததாக 2017 பகுதி 1 வந்த 11ஆவது கேள்வி பார்க்க போறோம். ஒன்பது தசம் 2 அடிபத்தின் துவித வகை குறிப்பு யாது? 9.25 அடிபத்தின் துவித வகை குறிப்பு கேட்டது. சரி, உங்களுக்கு தெரியும் தசமதானத்துல விடவர் 9.25 தான். ஆகவே உங்களோட விட 2ஆவது அல்லது 5ஆவது தான் இருக்கு. விடை தெரியும். சரி, செய்து பார்ப்போம். 9க்கு தனிய செய்வோம், 0.25க்கு தனி. 9 என்ற துவித வடிவத்துக்கு மாத்திரம் என்றா 4 1 2 0 1 0 0 1 அப்ப 1 0 0 1 தசம் 0.25 என்ன செய்யணும்? 2ஆல பெருக்கணும். 0.50 இந்த தானத்தை கொண்டு இங்க எழுதுங்க. திருப்பியும் 2ஆல பெருக்கும். தானம் கொண்டு போன பிறகு மீதி 0 ஆகும் வரைக்கும் என்ன செய்யணும்? பெருக்கிக் கொண்டிருக்கும். 0.50 தர 2 1.00. இந்த 1 இங்க கொண்டு எழுதணும்னா இது 0 ஆயிரும். இங்க விட 0 வந்துட்டு ஆகவே மிச்சம் செய்ய தேவையில்லை. இப்ப உங்களோட விடை வந்து 1.0001.01. இப்ப 5ஆவது விடையும் சரி 2ஆவது விடையும் சரி 0.01 இருக்கு. ஆனா 9 என்றது ஒரு நேர். ஆகவே உங்களுக்கு என்ன விட வரும்? 4 தரம் 0 1 0 0 1. நேர் என்னன்னு சொன்னா 8 பிட் எழுதிக்க. சைன் பிட் வந்து 0. அங்கால 4 பிட்ல தரவு இருக்கு. அப்ப 4 பிட்ல தரவு, சைன் பிட் ஒன்று 5 பிட். அப்ப இடையில என்ன வரும்? 3 தரம் 0. அப்ப உங்களோட விடை தெரியுது 0.0001.0001. அப்ப உங்களோட தரப்பட்ட விடைத்தெரிவுகள்ல விடைத்தெரிவு இலக்கம் 2ஆவது விடைத்தெரிவு இலக்கமாக இருக்கும்.
ரைட். இதுதான் உங்களுக்கு 2017 ஆண்டு வந்த 11வது வினா. இப்ப 2017 செகண்ட் பார்ட்ல வரையில, ஆனா என்ன 2016 3 MCQ வந்தது, இல்ல 2017 மொத்தமா 4 MCQ வந்திருக்கு.